மக்கள் மாறவில்லை, மாறாது என்று நினைப்பதெல்லாம் வெற்றுக்கதை. கோடிக்கணக்கான பணம், பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருப்பவர்கள், புறையோடி போன சின்னம் உதயசூரியன், ரெட்டலை கை தாமரை, கடைசி ஒரு வாரத்தில் மைக்கு சின்னம். எவன் வேட்பாளர் யார் வேட்பாளர் எவனுக்கும் தெரியாது. ஒத்த ரூபாய் காசு இல்ல, மொத்தமாவே 3 கோடி நான் செலவழித்திருந்தால் பெரிய காரியம். 36,50,000 வாக்குகளை செலுத்தி 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக என் மக்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால், மான உணவும் இன உணர்வும் கொண்ட மக்கள், இளைய பெருமாள் ஆனமுத்து கலிய பெருமாளின் பேரனும் பேத்திகளும் இன்னும் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் தன்மானமிக்க தமிழீழம் தம்பி தங்கைகள். இந்த 36 76 76 1 கோடியே 26 நாடு எங்களுக்காகும். இது நடக்கும். நமக்கு எதிரி யார்? எங்கிருந்து இருக்கிறான்? எங்கிருந்து வந்தான்? நமக்குள்ளே நம்மை நாமே தாழ்த்தி வீழ்த்தி வந்தவன் போனவனுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு 500க்கு 1000க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அல்லாடி கொண்டிருக்கிற அடிமையின மக்களாக நிற்கிறோம். தாய் நிலத்திலே உரிமை இழந்து அடிமை நிலையிலே நிற்கிறோம். அதிகார வலிமை இழந்து நிற்கிறோம். தமிழர் நிலத்தில் ஒரு கட்சி தொடர்ந்து 234 தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்று போன போதும் 5வது முறையும் தனித்து போட்டியிடுகிற ஒரு கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் என்ற தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் அரசியல் பேர் இயக்கம்தான். இந்த துணிவு, இந்த தெளிவு, இந்த நிமிர்வு எங்கிருந்து வந்தது? எமது முன்னவர்களிடத்திலிருந்து. எதற்கும் அஞ்சாத இந்த உரம், இந்த நிமிர்வு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனிடத்தில் இருந்து வந்தது. இப்போது நாம் என்ன செய்யலாம்? பொறுத்திருந்து பாருங்கள் 26 நாம் தமிழர் கட்சியின் ஆட்டத்தை. சமூக நீதி அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றால் இந்த நிலத்திலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் எல்லோருக்கும் தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படுது என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான், நாம் தமிழர் கட்சியிலே மட்டும்தான். தாத்தாக்களின் புகழ் போற்றுவது மட்டும் நமது கடமை அல்ல, அவர்கள் கனவை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமும் மரியாதையுமாக இருக்க முடியும். அவர்கள் நமக்கு கையெழுத்து சென்றிருக்கிற கனவை நிறைவேற்றுவதுதான் இன்றைய காலக்கடமை, வரலாற்று தேவையாக இருக்கிறது என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? நாம் அடிமைகள் என்பதை நாம் உணர வேண்டும். அடிமையில் முன்னடிமை, மூத்தடிமை, உயர்ந்தடிமை, தாழ்ந்தடிமை என்பது கிடையாது. நாம் நம் தாய் நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதைத்தான் நமது முன்னவர்கள் செய்தார்கள். இப்போது உங்கள் பிள்ளைகளும் ஊர் ஊராக தெரு தெருவாக செய்து கொண்டு வருகிறோம். நமது இறுதி இலக்கென்ன? இனத்தின் விடுதலை, உரிமை பெற்ற பாதுகாப்பான நல்வாழ்வு. வருங்கால தலைமுறைகள் நாம் உச்சந்தில் என்று கத்திக்கொண்டிருப்பது போல கத்திக்கொண்டிராது மகிழ்வான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். நாங்கள் தான் இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தோம் என்றால் இன்று வரை இடஒதுக்கீடு கட்டி நாம் போராடி கொண்டிருக்கிற நிலைமை ஏன் வந்தது? சமூக நீதியின் காவலர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அஞ்சுவது ஏன்? எவ்வளவு காலம் தமிழர்களுக்கு உரிய இடத்தை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என்பது தெரிய வந்துவிடும் என்பதற்காக அஞ்சுகிறார்கள். இதை தவிர வேற என்ன? சனாதன ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள். பிறப்பினாலேயே ஒருவனுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைத்துவிடும் என்றால், பிறப்பின் காரணத்தினாலேயே உயர்ந்த பதவி பொறுப்பு கிடைத்துவிடும் என்றால் அதுதான் சனாதனம். இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் மறுபடியும் கருணாநிதி வீட்டில் தான் இருக்கிறார் என்று, அதுதான் சனாதனம். கருணாநிதிக்கு மகனாக பிறந்ததனாலேயே அவர் முதல்வர், அவர் இருக்கும்போது அவர் துணை முதல்வர். ஐயா ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்ததனாலேயே தம்பி உதயநிதி துணை முதல்வர். அப்போது இந்த மண்ணிலே உழைக்கும் அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், பாட்டாளி வர்க்கத்தின் சொந்தங்கள், இந்த நிலத்தின் பூர்வீகுடி மக்கள், எங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லையா? நான் தான் உங்களுக்கு 3 விழுக்காடு தந்தேன், நான் தான் உங்களுக்கு 4 விழுக்காடு இடம் தந்தேன். நீங்கள் இருக்கிற இடம் யார் தந்தது? அது நாங்கள் தந்தது. இதை என்றைக்கு நீ உணர்ந்து தெளிகிறாயோ அன்றைக்கு நீ நிமிர்ந்து விடுவாய். இந்த பெருமக்கள் ஆட்சிய அரும்பணி அது அற்பத்தனமானது, வீணானது, தேவையற்றது என்று ஆகிவிடாமல் அது அரிய பெரிய காரியம் என்பதை நாம் வென்று முடித்து காட்ட வேண்டும். ஒரு காலம் வருகிறது, நம்முடைய தாத்தாக்கள் ஆனமுத்துவிற்கும் தாத்தா கலிய பெருமாளுக்கும் நினைவிடம் கட்டி சிலை திறக்கிற காலம் தமிழ் தேசிய அரசு செய்யும். அண்ணன் தமிழரசனுக்கு சிலை எடுத்து அரசு விழாவாக போற்றும் இந்த பெருமக்களின் நினைவு நாட்களை போற்றுகிற காலம் வரும். அண்ணன் தமிழரசன் அடக்கம் செய்த இடத்திலே வேலி போட தடை, எல்லாவற்றையும் இதய சுவற்றிலே எழுதி வைத்திருக்கிற பிள்ளைகள் வஞ்சம் தீர்ப்போம்.
எதையெல்லாம் நீ மறைத்து மூடி எங்கள் அடையாளங்களை ஒடுக்க நினைக்கிறாயோ அதே அடையாளங்களை தூக்கி கொண்டு கிளர்ந்து எழுகிறோம் தமிழ் தேசிய இளம் தலைமுறை பிள்ளைகள். இப்போது நமக்கு இருக்கிறது ஒன்றுதான். எனக்கு இருக்கிற பெரிய வருத்தம், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் என் அண்ணன் தமிழரசன் இந்த நிலத்திலே உயிரோடு இருந்திருந்தால் சாதி என்று சொல்வதற்கு முன்பு சா என்கிற போதே சாகடித்திருப்பார். இந்த தமிழ் சமூகம் சாதிய மத உணர்வற்று மொழி இனப்பற்று கொண்டு என்றைக்கோ ஓர்மைப்பட்டு பேரெழுச்சி கொண்ட பேரினமாக மாறி தன் அதிகாரத்தை கைப்பற்றி தன்னுடைய காட்டு வளம், கடல் வளம், நிலவளம், மலைவளம், மண்வளம், மக்கள் நலம் எல்லாவற்றையும் காப்பாற்றி உலகத்தின் தலை சிறந்த இனமாக போயிருந்திருக்கும். அது இல்லாது போனது பெருந்துயரம், பெருங்கொடுமை. ஆனால் அவர்கள் வழிவழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாம் அப்படி விட்டுவிட்டு சென்று விட முடியாது. இந்த வரலாற்று பெரும் கடமையை நாம் நம் தோள்களில் சுமந்து செல்கிறோம். இந்த மூவரும் தலைவர் பெருமக்களுக்கு முன்னே நாம் ஏற்றிய அந்த ஈகை சுடர் எரியும் பெருநெருப்பு நம் இதயத்தில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை ஒவ்வொரு என் தமிழ் தம்பி தங்கிகளும் அந்த பெருநெருப்பை அடைகாத்து நம் இலக்கை அடையும் வரை ஒன்றுபட்டு நின்று உழைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று, இது நம் தேசம், தமிழ் தேசம், இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மணல் வளம், கடல் வளம் எல்லாவற்றையும் காக்க, எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, பெண்களுக்கான உரிமை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை ஒழிப்பு, இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஒரு அரசியல், அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். இதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அரும்பாடாற்ற வேண்டும். சாதிய மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து நம்முடைய இன விடுதலை அரசியலை வென்று முடிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.